ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி தேர்வில் கேட்கப்படுற முக்கியமான பொது அறிவு கொஸ்டின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடி 2025 பார்ட் 1ஓட வீடியோவை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாக்காளர் அடையாளர் அட்டை எந்த மாநிலத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது? வாக்காளர் அடையாளர் அட்டை எந்த மாநிலத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஹரியானா. இரண்டாவது கொஸ்டின், மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி எது? மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி எது? சரியான விடை கல்லீரல். மூணாவது கொஸ்டின், மலேசிய கரன்சியின் பெயர் என்ன? மலேசிய கரன்சியின் பெயர் என்ன? சரியான விடை ரிங்கட். ஃபோர்த் கொஸ்டின், காந்த கேடயமாக எந்த இரும்பு பயன்படுகிறது? காந்த கேடயமாக எந்த இரும்பு பயன்படுகிறது? சரியான விடை தேனிரும்பு. ஃபிஃப்த் கொஸ்டின், புரதச்சத்துக்கள் எதனால் உற்பத்தியாகிறது? புரதச்சத்துக்கள் எதனால் உற்பத்தியாகிறது? சரியான விடை அமினோ அமிலங்கள். ஆறாவது கொஸ்டின், ஒரே ஒரு ரயில் நிலையம் கொண்ட இந்திய மாநிலம் எது? ஒரே ஒரு ரயில் நிலையம் கொண்ட இந்திய மாநிலம் எது? சரியான விடை நாகாலாந்து. ஏழாவது கொஸ்டின், உலகிலேயே மிக நீளமான தாழ்வாரம் கொண்ட இடம் எது? உலகிலேயே மிக நீளமான தாழ்வாரம் கொண்ட இடம் எது? சரியான விடை ராமேஸ்வரம். எட்டாவது கொஸ்டின், டியூப்லைட் எத்தனை மணி நேரம் வரை எரியும் திறன் கொண்டது? டியூப்லைட் எத்தனை மணி நேரம் வரை எரியும் திறன் கொண்டது? சரியான விடை 6000 மணி நேரம் வரை. ஒன்பதாவது கொஸ்டின், தோலினால் சுவாசிக்கும் உயிரினம் எது? தோலினால் சுவாசிக்கும் உயிரினம் எது? சரியான விடை மண்புழு. பத்தாவது கொஸ்டின், ராஜா ராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ஆண்டு எது? ராஜா ராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ஆண்டு எது? சரியான விடை 1828. 11வது கொஸ்டின், நாட்டிய மங்கையின் வெண்கல உருவ சிலை கண்டெடுக்கப்பட்ட நகரம் எது? நாட்டிய மங்கையின் வெண்கல உருவ சிலை கண்டெடுக்கப்பட்ட நகரம் எது? சரியான விடை மொஹஞ்சதாரோ. 12வது கொஸ்டின், இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? சரியான விடை உத்தரப்பிரதேசம். 13வது கொஸ்டின், இன ஒதுக்கல் கொள்கை முடிவிற்கு வந்த ஆண்டு எது? இன ஒதுக்கல் கொள்கை முடிவிற்கு வந்த ஆண்டு எது? சரியான விடை 1990. 14வது கொஸ்டின், சார்க் அமைப்பின் முதல் பொதுச் செயலாளர் யார்? சார்க் அமைப்பின் முதல் பொதுச் செயலாளர் யார்? சரியான விடை ஆஷான். 15வது கொஸ்டின், முதலில் எந்த ஆண்டு ஒலிம்பிக்கில் இந்தியா தங்கம் வென்றது? முதலில் எந்த ஆண்டு ஒலிம்பிக்கில் இந்தியா தங்கம் வென்றது? சரியான விடை 1928ஆம் ஆண்டு. 16வது கொஸ்டின், தேர்தல் ஆணையருக்கு இணையாக அதிகாரம் கொண்டிருப்பவர் யார்? தேர்தல் ஆணையருக்கு இணையாக அதிகாரம் கொண்டிருப்பவர் யார்? சரியான விடை உச்சநீதிமன்ற நீதிபதி. 17வது கொஸ்டின், நர்மதை தபதி நதிகளுக்கிடையே காணப்படும் மலை எது? நர்மதை தபதி நதிகளுக்கிடையே காணப்படும் மலை எது? சரியான விடை சாத்பூரா மலை. 18வது கொஸ்டின், தாமஸ் கோப்பை எந்த விளையாட்டுக்கு பரிசாக தரப்படுகிறது? தாமஸ் கோப்பை எந்த விளையாட்டுக்கு பரிசாக தரப்படுகிறது? சரியான விடை பேட்மிண்டன். 19வது கொஸ்டின், மாநில தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யார்? மாநில தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யார்? சரியான விடை தலைமை தேர்தல் அதிகாரி. 20வது கொஸ்டின், சென்னையில் 1916ஆம் ஆண்டு அன்னி-பெசன்ட் அம்மையார் தோற்றுவித்த இயக்கம் எது? சென்னையில் 1916ஆம் ஆண்டு அன்னி-பெசன்ட் அம்மையார் தோற்றுவித்த இயக்கம் எது? சரியான விடை ஹோம் ரூல். 21வது கொஸ்டின், ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண்மணி யார்? ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண்மணி யார்? சரியான விடை ஆரதி சாகா. 22வது கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எது? இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை புதுடில்லி. 23வது கொஸ்டின், நமது நாட்டின் பழம்பெரும் சமயம் எது? நமது நாட்டின் பழம்பெரும் சமயம் எது? சரியான விடை வேத சமயம்.
24வது கொஸ்டின், தேம்பாவணி என்னும் நூல் எந்த சமயத்துடன் தொடர்புடையது? தேம்பாவணி என்னும் நூல் எந்த சமயத்துடன் தொடர்புடையது? சரியான விடை கிறிஸ்துவ சமயம். 25வது கொஸ்டின், வடகிழக்கு பருவக்காற்று காலம் எப்போது? வடகிழக்கு பருவக்காற்று காலம் எப்போது? சரியான விடை அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.